இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் shows that the mutual inductance between a pair of coils is same அப்படிங்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டினை 2 டைப்ஸில் சால்வ் பண்ணுறாங்க. நான் சொலினாய்டை வச்சு போட்டு காமிக்கிறேன், அதான் கொஞ்சம் ஈஸி. அதை அப்படியே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2 சொலினாய்டு எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு சொலினாய்டு, இது செகண்ட் சொலினாய்டு. இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதில் பார்த்தோன்னா டேர்ன்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் டேர்ன்ஸ் கம்மியாக இருக்குது. இது நான் N1 எடுத்துக்கிறேன், இதை N2 எடுத்துக்கிறேன். பெரிய காயிலோட ஏரியாவை A1 எடுத்துக்கிறேன், சின்ன காயிலோட ஏரியாவை A2 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எதில் கரண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதாவது மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னென்னா, ஒரு காயிலில் கரண்ட் போகும்போது அந்த காயிலில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்து காயிலில் பட்டு பக்கத்து காயிலில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் என்னது? மியூச்சுவல் இண்டக்ஷன். அப்போது மியூச்சுவல் இண்டக்ஷன்னா ஒரு காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? அப்போ அதனால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? B = இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பெரிய காயிலில் கரண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம், ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ இந்த பெரிய காயிலில் தான் கரண்ட் போகுது I, இது I1ன்னு வச்சுக்கலாம். இப்போ I1னால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெரிய காயிலில் B உருவாகுது, அது B1 வச்சுக்கலாம். அப்போ B = μ0 N அப்படிங்கிறது இங்கே N1 சொல்லியாச்சு, பெரிய காயில் இது N2 சொல்லியாச்சா. பெரிய காயில் தான் கரண்ட் போகுது. N1 எந்த கரண்ட்னால? I1னால். I1 எழுதியாச்சு. இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்ட் காயிலில் படும். எந்த காயிலில் படும்? இந்த ஸ்மால் காயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் காயிலில் படும். அப்போ இது வந்து பெரிய காயிலில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது போய் எதில் படப்போகுது? ஸ்மால் காயிலில் படப்போகுது. அப்போ பை B2 எங்கே உருவாகுது? செகண்ட் காயிலில் உருவாகுது. பை B2 = B1னால் ஏரியா 2ல் உருவாகுது. B1 யார்? μ0 N1 I1 இன்ட்டு ஏரியா 2. இதுதான் இங்கே உருவாகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இங்கே எவ்வளோ காயில்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறையா காயில்ஸ் இருக்குது, அதாவது N2 காயில்ஸ் இருக்குது. அப்போது N2 பை B2 = N2 μ0 N1 I1 இன்டு A2. இப்போ ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, N2 மல்டிபிள் பண்ணிட்டேன், ஏன்னா N2 காயில்ஸ் இருக்கிறதுனால. இப்போ N2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்மால் n = கேபிட்டல் N / லென்த்துன்னு எழுதலாம். அப்போ இதுலேருந்து என்ன எழுதணும்னா ஸ்மால் nன்னு எழுதலாம். அப்போ அதே மாதிரி இங்கே எழுத போகிறேன். எழுதுனா எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். N2 பை B2 = N2க்கு பதிலாக ஸ்மால் n2, லென்த்துக்கு பதிலாக L, μ0 N1 I1 A2. இப்போ அந்த N2 பை B2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த N2 பை B2க்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, M2 I1ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் அதே ஈக்குவேஷனை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இதை நான் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை கொண்டாந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1லேருந்து N2 பை B2க்கு பதிலாக M2 I1 = N2L μ0 N1 I1 A2. இந்த I1 கேன்சல் ஆகிரும். அப்போ M2 = μ0 N1 N2 A2 லென்த். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், பெரிய காயிலில் கரண்ட் பாஸ் பண்ண வச்சு சின்ன காயிலில் ஃப்ளக்ஸு சேஞ்ச் பண்ண வச்சு கண்டுபிடிச்சேன். இதே மாதிரி சின்ன காயிலில் இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாசிங் த்ரூ ஸ்மால் காயில், சின்ன காயிலிருந்து கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ சின்ன காயில் வழியாக கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து எடுக்கிறது என்னென்னா, இந்த காயில் தானே, சின்ன காயில் தானே. அப்போ அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா? என்ன ஃபார்முலா? B2 = இதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 N2 அதில் உருவாகிற கரண்ட் I2.
இப்போது இந்த காயிலில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இந்த காயில் மேலேயே தான் போய்படும். என்ன சொல்லப்போனால் செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாதிரி. அப்போ இந்த காயிலால் உருவாகிற ஃப்ளக்ஸு அதே காயிலில் தான் படப்போகுது. அப்போ அதே காயிலில் தான் ஏரியாவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பை B1 இஸ் ஈக்குவல் டு B2 டியூ டு ஏரியா. எந்த ஏரியா? இந்த தடவை இந்த பெரிய ஏரியா எடுக்கக்கூடாது. எந்த ஏரியா எடுக்கணும்? சின்ன ஏரியா. ஏன்னா இந்த சின்ன காயிலால் அந்த ஏரியாவில் தான் என்ன பண்ண முடியும்? ஃப்ளக்ஸை உருவாக்க முடியும். அப்போ A2. அப்போ n காயில்ஸ் இருக்கா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? N1 பை B1 இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு B2 A2. B2க்கு பதில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ N1 பை B1 இஸ் ஈக்குவல் டு N1 B2க்கு பதில் μ0 N2 I2 இன்ட்டு A2. நான் இதை ஆஃப் பண்ணுறேன். இப்போ N1 பை B1 எப்படி இது எழுதணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. N2 பை B2க்கு எப்படி ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி N1 பை B1க்கு ஃபார்முலா இருக்குது. N1 பை B1 இஸ் ஈக்குவல் டு M1 இன்ட்டு I2. இதுதான் ஃபார்முலா இங்கே மாதிரியே. அப்போ இதை அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 இதை கொண்டாந்து நான் அப்ளை பண்ணுறேன். N1 பை 1க்கு பதிலாக M1 I2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N1. இப்போ n இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம். ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N பை L, n இஸ் ஈக்குவல் டு NLன்னு எழுதலாம். அதே மாதிரி அங்கே அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. N1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? N1 எழுதலாமா? லென்த்து சேம் தான் ரெண்டுக்கும். அப்போ N1L இன்ட்டு μ0 N2 I2 A2. இந்த I2வும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். M1 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 A2L. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் 3. 2வும் 3 எப்படி இருக்குது? 2வும் 3 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா M1 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொல்லலாம்? M2. அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 பேர் ஆஃப் காயில்ஸ் இஸ் சேம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏரியா 1னால ஏரியா 2வில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏரியா 2 சின்னமாக இருக்கிறதுனால அதனால் உருவாகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எது மேலே தான் விழுகும்? அது மேலே தான் விழுகும். ஓகேங்களா? அப்போ நம்ம அப்பவும் என்ன எடுத்துக்கணும்? ஏரியா 2 தான் எடுத்துக்கணும். அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் போடணும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க.